இப்ப தேவையில்லாம 5000 செலவு பண்ணி எங்களுக்கு எல்லாம் டிக்கெட் எடுத்து பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்கான். எந்த பொண்ணு ப்ரோ? ப்ரோ அந்த பொண்ணு பேர்லாம் சொன்னா எப்படி ப்ரோ? சொல்லு ப்ரோ. இவங்க அப்பா அங்க அவங்க அப்பா பேர் என்ன சொல்றோம்? அவங்க அப்பா பேர் வந்து ராமச்சந்திரன் ப்ரோ. கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர் கொரக்கவாடி போட்டேன். எங்க அப்பா சாவடிச்சிருவாரு ப்ரோ. ஆத்தூர் கொரக்கவாடி அவங்க அப்பா பார்த்தே ஆகணும் ப்ரோ. படம் நல்லா இருந்தது. இவங்க தான் எங்க காய்ச்சி இவங்கள பேசுவாங்க. போட்டு கொண்டாங்க ப்ரோ. அதான் ப்ரோ மனசு கஷ்டமாயிட்டு. யாரோட நடிப்பு சூப்பரா இருக்கு? சூர்யா, விஜய் சேதுபதியா? சூரி தான் ப்ரோ சூப்பர். சூரி தான் ப்ரோ. அந்த கேரக்டர் எல்லாமே கேரக்டரா வாழ்ந்திருக்காங்க. ஒவ்வொரு ஃபைட் சீனும் எங்களுக்கு அசுரன் படம் பார்த்த மாதிரியே ஃபீல், நல்லா ஒரு ஃபீல் இருந்துச்சு. போராடிட்டே காட்டுக்குள்ளே தான் போவோம் படம் முக்காவாசி. விடுதலை ஒண்ணு வந்து கொஸ்டின் பேப்பர், இது ஆன்சர் சிக்மார். கடைசி ஒரு ட்விஸ்ட் தான் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. திரும்ப அடுத்து நான் வந்து அவங்க சூரிய வந்து சொல்றாரு, நான் திரும்ப வந்து அவருடைய இதை வந்து இவர் தொடர்ந்து போற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்கு. திருமாறன் கெரியர்ல பொல்லாதவன் அந்த படம் பெஸ்ட் படம் கண்டிப்பா இருக்குமா? பெஸ்ட் படம். பார்ட் 1 நல்லா இருக்கா? பார்ட் 2 நல்லா இருக்கா? பார்ட் 2 வேற லெவல். பார்ட் 3 எடுக்கிறதுக்கு லாஸ்ட் முடிச்சிருக்காங்க. படம் நல்லாவே வந்து. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க படத்துக்கு? ரேட்டிங் 5 தான் ப்ரோ. 5 தான். ஏன் அந்த 5 கட்டு? தெரியல, எனக்கு ஸ்லோவா போச்சு, அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 1 அளவு இருக்கா? பார்ட் 1 பயங்கரமா இருக்கு. இந்த படத்துல எவ்வளவு? சூப்பரா இருந்துச்சு. இல்ல ப்ரோ, சூரியோட ரோல் இந்த படத்துல கம்மியா. ஃபர்ஸ்ட் சீன் வேற மாதிரி ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்ல ப்ரோ. சைடுல சூர்யா காணும் ப்ரோ. சூர்யா எப்பயோ ஏதோ காமெடி சீனுக்கு வரல அந்த மாதிரி தான் ப்ரோ எடுத்து போறாரு சூர்யா. இதுல யாரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கா? சூரிதா, விஜய் சேதுபதி? நாங்க ரெண்டு பேருமே வேற லெவல்ல இருக்கு. பார்ட் 3 நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் சூரியோட ஆக்டிங். என்ன ரீசன் அது முடியும்னு எதிர்பார்த்து தெரியல. போராட்டம் சுடுறது இதுலயே படம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படினா போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதை ஃபுல்லா எடுன்னு சொல்றாங்க. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லாக் எதுக்கு ஈக்குவலா இருக்கா ஒரு படம்? விஜய் சேதுபதி ஆக்டிங் விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட். இது ரொம்ப ஸ்லோவா போகும். அதாவது அந்த கதையை சொல்லுவாங்க, கொஞ்சம் ஸ்லோவா போகும், அவ்வளவுதான். அது என்ன ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு செகண்ட் பார்ட்ல தெரியும், ஆனா படம் ஸ்லோவா போகும். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இந்த பொண்ணு வந்து கேரளா ப்ரோ. இருந்தாலும் ஆனா நான் விடுதலை 1 பார்க்கல, 2 தான் பார்த்திருக்கேன். அதனால எனக்கு எதுவும் புரியல. இளையராஜா மிஸ் ஆர் ஏதாவது காட்டிருக்காங்களா? அவங்க வர ரோலும் நல்லா இருக்கும். நான் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. யாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு? சூர்யா, விஜய் சேதுபதியா? கிடையாது, பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது பொதுவான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நெகட்டிவா பவானி ஸ்ரீ. சூரிக்கு ஹீரோயினா இருப்பாங்கல்ல? சூரிக்கு ஹீரோயினே இந்த படத்துல காட்டல. இதுல வந்து அவங்க யாரு, மஞ்சு வாரியரா, அவங்க மட்டும் தான். சூப்பரா இருக்கு. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க 10க்கு? 9.5 கொடுப்பீங்க. அரசியல் கருத்துல இதுல எதுவுமே இல்ல. அரசியல் கருத்து வந்து இதுல எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயங்களும் சொல்லியிருக்காங்களே தவிர அரசியல் கருத்துல இதுல எதுவுமே இல்லை. விஜய் சேதுபதி மக்களுக்காக போராடுவாரு. சூரி கேரக்டர் இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. அப்புறம் இந்த கருணாஸ் அவங்க பையன் ரோல் கொஞ்சம், அந்த சீன் மட்டும் கொஞ்சம் விறுவிறுப்பா போச்சு இந்த ஃபர்ஸ்ட்ல. மத்தபடி படம் நார்மலா தான் போச்சு. சூர்யா கொஞ்ச நேரம் தான் ப்ரோ காட்டினாங்க. இன்னும் ரொம்ப நேரம் காட்டினாங்க. சூரி தான்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்ச நேரம் தான் ப்ரோ காட்டினாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா காட்டினா சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி ப்ரோ போச்சு? ஃபர்ஸ்ட் ஓகே தான் ப்ரோ. ஏதோ அவ்வளவுதான் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் செகண்ட் ஹாஃப் மாஸ் ப்ரோ மாதிரி போச்சு. மத்தபடி படம் வந்து ஓகே தான் ப்ரோ. படம் எப்படிங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இருக்கா? ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் விறுவிறுப்பா போகும். இது படம் எப்படா முடியுன்ற மாதிரி ரொம்ப லென்த்தா போச்சு. எப்படி ப்ரோ இருக்கு? பாட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்கா? பாட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இளையராஜா பாட்டு மட்டும் தான், அது நல்லா இருக்கு. படத்துல என்ன ப்ரோ சொல்ல வராங்க? என்ன கதை? எல்லா படமும் மேல உள்ளலாம் கீழே உள்ளவங்க அடிக்கிறது அடிக்கிறது அந்த மாதிரி தான் ப்ரோ. இல்ல போலீஸ்குள்ளேயே அதே மாதிரி தான் ப்ரோ. மேல உள்ளவங்களாம் கீழே உள்ளவங்கள மேல வர விடாத மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே போட்டி போறாம அதான் ப்ரோ காட்டிருக்காங்க. மைனஸ் எதுவும் சொல்றது என்ன, கன் எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க படத்துல. என்ன கான்செப்ட் நல்லாவே பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காங்க. வர மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. அது வந்து அவங்க டைரக்டரை பொறுத்து தான் இருக்கு. ரத்தம் தெரியுது, ஆனா அசுரன் அளவுக்கு தெரியல. விஜய் சேதுபதி மகாராஜாக்கு அப்புறம் இது ஒரு வெற்றி படமா இருக்கும். அதே மாதிரி ஒரு சீன் இதுல கொண்டு வந்திருக்காரு விஜய் சேதுபதி. ஆனா சூப்பரா இருக்கு படம். சூரிக்கு இந்த படத்துல வந்து ரோல் கம்மி தான். விஜய் சேதுபதி தான் முக்காவாசி வருவாரு. படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த கருணாஸ் அவங்க பையன் வந்து கொஞ்ச நேரம் அந்த ஒரு
20 மினிட்ஸ் தான், அதான் படம். பையன் கேரக்டர் மட்டும் தான் நல்லா இருந்தது, மத்தபடி வேற எதுவும் பெருசா சொல்ற அளவுக்கு வெற்றிமாறன் டைரக்ட் பாலிடிக் கண்டென்ட் தான் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி இருக்கா? பாலிடிக்ஸ் திணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா நிறைய படம் ஃபுல்லாவே பாலிடிக்ஸ் வருது ப்ரோ. உள்ள பாலிடிக்ஸ்னால தான் ப்ரோ இந்த கீழே உள்ளவங்க மக்களே அடிச்சு கொள்றாங்க, துன்புறுத்துறாங்க, எல்லாம் முடிச்சாங்க. சூரியோட ரோல் சென்டர் வட சென்னை பொல்லாத வெற்றி அந்த அளவுக்கு இருக்கா? அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு ஏ படமா இருக்குது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து அந்த அந்த ஏ சர்டிபிகேட் வந்து அவங்களுடைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் கொடுத்துருக்காங்களே தவிர வந்து குழந்தைகள் வந்து பார்த்தா இதுல வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல வந்து ஒரு இதெல்லாம் கிடையாது. மேபி வந்து இந்த ஒரு சில தாக்கல் நடக்கிறத வந்து குழந்தைங்க பார்த்து பயப்படலாம் அப்படிங்கிறதுனால கூட ஏ சர்டிபிகேட் கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி வந்து பெரிய லெவல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே பாக்குறப்போ எல்லாருமே தாராளமா வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருக்குங்களா? ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? அப்புறம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சூப்பரா இருக்கா? ரெண்டாவது பார்ட் தான் பாக்குற மாதிரி. பார்க்குற மாதிரி. விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் எப்படின்னா? பரவாயில்ல. அவர்கிட்ட இந்த படம் நீங்க எதிர்பார்க்கல? படம் வந்து இந்த ரொம்ப இந்த சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நாங்க ஜென்ரலா பாக்குறதால படம் வந்து போலீஸ்க்கும் மக்களுக்கும் சண்டை நடக்கிறது தான். அது வந்து உள்ள போய் பாக்குறவங்களாம் புரியும். ஒரு entertaining-ஆ இல்ல. அந்த அளவுக்கு புரியல. அரசியல் அதிகமா வெற்றிமாறன் டைரக்டருக்காக வந்து பார்க்க வந்திருக்கேன். நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். படம் பார்த்தாலும் என்ன தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஓகே. ஓகேவா? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அரசியல்லாம் இல்ல ப்ரோ, அரசியல்ன்ற வார்த்தை அதுல என்ன மாதிரி தெரியல. அவர் கருணாஸ் என்ன ரோல் சார்? கருணாஸ் அவங்க பையன், பையனுக்கு என்ன ரோல்? அவர் தான் இந்த போராட்டத்துக்கு ஸ்டார்டிங் வந்து முற்றுப்புள்ளியே நினைக்கிறேன். ஏன்னா அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் கொல்லுவாங்க. ஒரு அடிமை பண்ற மாதிரி அது ஒரு பழைய கான்செப்ட் ப்ரோ. ஒன்னும் அது வந்து சொல்ல விஜய் முடியாது. தாக்கி இந்த படத்துல சீன்ஸ் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் படம் பிடிக்குமா? யங்ஸ்டர்ஸ் பிடிக்குமான்னு தெரியல, என்ஜாய் பண்ணி பார்க்க முடியாது. இல்ல நெகட்டிவா பேசுறதுக்கு இதுல எதுவுமே கிடையாது. விஜய் குறைச்சில இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே வந்து தாராளமா வந்து பார்க்கலாம். அவ்வளவுதான். ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியாது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜென்ரலா இந்த காமெடி இதெல்லாம் இருக்காது. அந்த விறுவிறுப்பே இல்ல படத்துல. பிடிச்சிருச்சா? வருமா? நல்லா இருக்கு. படம் இதான் தெரிஞ்சிச்சு, விஜய் சேதுபதியை கொண்டுறாங்க, அவ்வளவுதான்.